திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கத்தரி பகுதியில் மின்மாற்றி அடிக்கடி பழுதாவதால் பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் தவித்து வரும் விவசாயிகள் பொதுமக்களுடன் இணைந்து மின்துறை ஊழியர்களை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக பிரியங்கா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பேடு அடுத்த கத்தாரி பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாகவே 100 kV மின் டிரான்ஸ்பர் பழுதடைந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 10 நாட்களாக விவசாய கிணற்றில் மின்சாரம் இல்லாத காரணத்தால் பயிர்கள் கருகி அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதனை சரி செய்ய அப்பகுதி மக்கள் மின்சாரத்துறைக்கு பல முறை கோரிக்கை வைத்தும் பணம் வழங்கியும் கூறப்படுகிறது. ஆனால் மின்சாரத்துறையினர் பணத்தை பெற்றுக் கொண்டு டிரான்ஸ்பரை மாற்றாமல் அலைக்கழித்து வந்ததாக தெரிகிறது. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுமார் 50க்கு மேற்பட்டு நாற்றம்பள்ளியில் இருந்து மல்லகுண்டா ஆந்திரா எல்லை பகுதி வரை செல்லும் கத்தாரி பகுதி மக்கள் பள்ளி குழந்தைகளை செல்லும் வாகனத்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இச்சம்பவம் அறிந்து நாற்றம்பள்ளி காவல் ஆய்வாளர் மங்கையரசி மற்றும் திமாமேட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். ஆனால் சமாதானம் ஆகாத அப்பகுதி மக்கள் மின்சாரத்துறை அதிகாரி வந்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடுவோம் என கூறியதால் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. அதன் பின்பு மின்சாரத்துறையிலிருந்து சம்பவ இடத்திற்கு மின்சார அதிகாரி வந்து அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் சுமார் சிறிது நேரம் சாலை மறியல் பரபரப்பு ஏற்பட்டது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.